வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 21. மணி 9 கண்ணு. தோசை சூடா ஊத்திக்கிட்டு இருக்கும் போதே வந்து சாப்பிட்டுட. புத்தகமும் கையுமாக அமர்ந்திருந்த மருமகளை 10வது முறையாக வந்து கூப்பிட்டார் அலமேலு. முக்கியமான நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. அப்படின்னா 2 தோசையை ஊத்தி வைக்க சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், சின்ன புன்னகையுடன் கூறினாள். பிரெட்டும் ஜாமும் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று நினைக்கிறாளோ என்று எண்ணியவர் ஒரு கணம் தங்கிவிட்டு, நான் இங்கனதான் திண்ணையில படுத்திருப்பேன், உன் வேலை முடிஞ்ச பிறகு எழுப்பு கண்ணு, நான் தோசை ஊத்தி தாரேன் என்றார் அக்கறையோடு. சரி என்ற தலையசைத்தாள் கனிமொழி. ஆனால் அவளுக்கு மாமியாரை எழுப்பும் எண்ணமில்லை. அன்று என்னவோ அவளுடைய மனநிலை வித்தியாசமாக இருந்தது. ஆம், அவள் கணவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். மற்றபடி புத்தகம், நோட்ஸ் எல்லாம் வெறும் ஹம்பக்தான். அதே மனநிலைதான் மலையமானுக்கும். அன்று மதியம் சூடான சாதம், நாட்டுக்கோழி குழம்பு, கறி வறுவல், முட்டை என்று அடுக்கு டப்பாவை நிறைத்து கொண்டு தோப்பிற்கு வந்தார் நாராயணன். அவர் கொண்டு வந்து கொடுத்த உணவை மனைவியோடு சேர்ந்து உண்டு முடித்த பிறகு பால் கறக்க ஆட்கள் வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவன் செய்ய வேண்டிய வேலைகள் தொடர் வண்டி போல் வரிசை கட்டி நின்றன. அவன் நிலையறிந்து, வீட்டுக்கு கிளம்பவா என்றாள் கனிமொழி. அவனுக்குத்தான் அவளை அனுப்ப மனமில்லை. கொஞ்ச நேரம் உட்காரு, நானே கொண்டு வந்து விடுறேன் என்றான். பக்கத்துல தான், நான் நடந்தே போயிடுவேன், நீங்க வேலையை கவனிங்க என்று அவனுக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்று மறுத்தாள் கனிமொழி. இல்ல உட்காரு. அவளுடைய மறுப்புக்கு மறுப்பு சொல்லிவிட்டு ஷெட்டுக்கு போய் பால் கறக்கும் ஆட்களிடம், காயம் பட்டிருக்கும் மாட்டிடம் பால் கறக்கும் போது கவனமாக இருக்கும்படி கூறிவிட்டு மனைவியிடம் வந்து வண்டியை எடுத்தான். மதிய உணவு கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை எடுத்து அடுக்கி கையில் வைத்து கொண்டு கணவனுக்கு பின்னால் ஏறி அமர்ந்தாள் கனிமொழி. மிதமான வேகத்தில் சென்று வீட்டு வாசலில் நின்றது மலையமானின் பைக். அவளை வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் தோப்புக்கு வந்தவன் பாலை அளந்து ஊற்றிவிட்டு அடிப்பட்ட மாட்டை வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வைத்தியம் பார்த்தான். ஒரே ஒரு மாட்டை பார்க்கவெல்லாம் மருத்துவர் பண்ணைக்கு வரமாட்டார் என்பதால் அவனுக்கு அந்த சிரமம். அதை முடித்துவிட்டு தீவன புல் அறுக்க போனவனுக்கு பொழுது சாயும் வரை வேலை சரியாக இருந்தது. அதன் பிறகு மீண்டும் பண்ணைக்கு வந்து இதர வேலைகளை முடித்துவிட்டு அவன் வீட்டுக்கு வர இரவு 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. கனிமொழி திண்ணையில் புத்தகம் படித்து கொண்டு அமர்ந்திருப்பதை தூரத்தில் வரும்பொழுதே பார்த்து விட்டான். தூங்கியிருப்பாள் என்று எண்ணியபடி வந்தவனுக்கு அவள் விழித்திருந்தது ஆனந்த ஆச்சரியம். உள்ளம் துள்ள பைக்கை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினான். மறு திண்ணையில் படுத்திருந்த அலமேலு பைக் சத்தம் கேட்டுவிட்டு விழித்து எழுந்தார். வந்துட்டியாப்பா? படுமா படுமா, இன்னைக்கு லேட் ஆயிட்டு, தாயின் உறக்கத்தை கெடுக்கிறோமே என்கிற எண்ணத்தில் அவசரமாக சொன்னான். அந்த பொண்ணு வேற சாப்பிடாம உட்கார்ந்துருக்குப்பா, 2 பேருக்கும் தோசை ஊத்தி கொடுத்துட்டு வந்து படுக்கிறேன், நீ கையை கால கழுவிட்டு வா என்று எழப்போனவர் மலையமான் மனைவியை, இன்னும் சாப்பிடலையா நீ என்பது போல் பார்க்க அவளுடைய கவனமோ மாமியாரிடம் இருந்தது. நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீங்க தூங்குங்க என்றாள். அவள் அவசரமாக தன்னை கழட்டிவிட முயல்வதை புரிந்து கொண்ட மாமியார் உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். நல்லது நடக்க வேண்டும் என்று ஊரில் உள்ள தெய்வங்களையெல்லாம் வேண்டிக் கொண்டு, சரி போங்க என்று அலுப்புடன் கூறுவது போல் கூறிவிட்டு படுத்து கொண்டார். ஹாலில் குழந்தையை அணைத்து பிடித்து கொண்டு படுத்திருந்த தாமரை குரட்டை விட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய உறக்கத்தை கலைத்து விடாமல் கணவனும் மனைவியும் பூனை போல் அடியெடுத்து வைத்து பின்கட்டிற்கு சென்றார்கள். மணி என்ன ஆகுது? ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்த? அதேதான் நானும் கேட்குறேன், மணி என்ன ஆகுது, எதுக்கு இவ்வளோ லேட்டு? அவள் அதிகாரமாக கேட்ட தொனியில் வேலை செய்த களைப்பெல்லாம் எங்கோ மறைந்துவிட மலையமானின் முகம் பிரகாசமானது. எப்பவும் லேட்டா தானே வருவேன் என்றான். இவ்வளோ லேட்டாவா? ஆச்சரியத்துடன் கேட்டாள். பெரும்பாலும் அவன் வரும் நேரத்தில் அவள் உறங்கி விடுவதால் உண்மையிலேயே அவளுக்கு தெரியவில்லை. தினமும் ஒரே நேரத்தில் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன ஆஃபீஸ் வேலைக்கா போறேன்? பண்ணையும் தானே, முன்ன பின்ன ஆகும் என்றான். அவன் என்னவோ யதார்த்தமாகத்தான் அந்த வார்த்தையை சொன்னான். ஆனால் அவளுக்கு சுருக்கென்று குத்தியது. அவனுடைய நிலையையும் தொழிலையும் இன்னமும் முழுமையாக அவளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதையும் தாண்டி மலையமான் என்கிற மனிதனின் பக்கம் அவள் மனம் சாயத் துவங்கிவிட்டது. இப்படி மாறிவிட்டோமே என்று அதையும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
மனதில் எழுந்த எதிர்மறை உணர்வை வெளிக்காட்டாமல் சமாளித்து தனக்குள்ளேயே விழுங்கிக் கொள்ள அவள் போராடி கொண்டிருந்த போது, கசகசன்னு இருக்கு, உடம்புல தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு கிணற்றங்கரைக்கு சென்றான் அவன். அந்த இடைவெளியை அவகாசமாக எடுத்துக்கொண்டு தன்னை சமணப்படுத்தி கொண்டாள் கனிமொழி. உலகத்துல என்னென்னவோ நடக்குது. எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணங்கிற பேர்ல கொடூரமான ஆம்பளைங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. நமக்கு அப்படி எதுவும் ஆகலையே, நல்ல மனுஷனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம் என்று ஏதேதோ எண்ணி தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு சமையல் கொட்டகைக்குள் நுழைந்தாள். விறகு அடுப்புதான். எரிந்த விறகை வெளியே இழுத்து வைத்திருந்தார்கள். அடுப்பு சுத்தமாக அணைந்து போயிருந்தது. இதற்கு முன் விறகடுப்பை பற்ற வைத்ததில்லை என்றாலும் எப்படி பற்ற வைக்க வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். பார்த்திருக்கிறாள். தோசை மாவு, கரண்டி, தட்டு அனைத்தையும் பக்கத்தில் எடுத்து வைத்து கொண்டு விறகை அடுப்பில் வைத்து தீ மூட்ட முயன்றாள். கனத்திருந்த விறகில் தீ பற்ற மறுத்தது. 2-3 முறை முயற்சி செய்து பார்த்துவிட்டு அடுப்பில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குச்சியை கிழித்து போட்டாள். குபீர் என்று பற்றி கொண்டது நெருப்பு. கிட்டத்தட்ட ஆள் உயரத்திற்கு. அலறிவிட்டாள் கனிமொழி. பதட்டமும் நடுக்கமுமாக பக்கத்தில் இருந்த குடத்தை தூக்கி கவிழ்த்துவிட தீ அணைந்து புகை மண்டலமாக மாறிவிட்டது அந்த கொட்டகை. என்ன காரியம் செய்துவிட்டோம்? 1 டம்ளர் மண்ணெண்ணெய் தானே இருக்கும், அவ்வளவும் ஊற்றக்கூடாதோ? பதட்டம் குறையவில்லை அவளுக்கு. சற்று அசந்திருந்தாலும் என்னவாகியிருக்கும்? உடல் வெடவெடவென்று உதற திகைப்பூண்டை மிதித்தது போல் வேரூன்றி போய் நின்றாள். குளித்துவிட்டு கைலியை மாற்றிக்கொண்டு ஈரத்துண்டை உதிரி தோளில் விரித்து போட்டுக்கொண்டு கிணற்றங்கரையிலிருந்து இறங்கிய மலையமான் திடீரென்று பளிரட்ட வெளிச்சத்தில் கொட்டகை பக்கம் பார்வையை திருப்ப, அதே நேரம் கனிமொழியின் அலறல் ஒலி அவன் ஈரக்குழியை உலுக்கியது. என்ன ஆச்சு? ஓங்கி குரல் கொடுத்தபடி பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தான். 4 எட்டில் அவன் கொட்டகையை அடைவதற்குள் அந்த இடம் புகை மண்டலமாக மாறியிருக்க, அங்கே கையில் குடத்துடன் அடுப்பை வெறித்து கொண்டு நின்றாள் கனிமொழி. நடந்தது என்ன என்பதை அவள் சொல்லி அறிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லாமல் சூழ்நிலையே அனைத்தையும் அவனுக்கு உணர்த்திவிட, அவள் கையில் இருந்த குடத்தை பிடுங்கி தூர எறிந்துவிட்டு அவள் கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்தான். என்ன பண்ணாங்க? கடும் கோபத்துடன் கேட்டான். தோசை. பேச முடியாமல் தொண்டையை ஏதோ ஒன்று இறுக்கி பிடித்து கொண்டது. தோசையா? முதல்ல உனக்கு விறகடுப்பு பற்ற வைக்க தெரியுமா? பார்த்துருக்கேன். கிழிச்சிருக்க. நாசி விடைக்க நெட்டை நரம்பு புடைக்க சீறினான். தொண்டையை அடைத்து கொண்டிருந்த ஆத்திரம் அழுகையாக மாறி கண்களில் கண்ணீர் வடிந்தது கனிமொழிக்கு. ஆழ மூச்செடுத்து தலையை அழுந்த கோதியவன் அப்படியே தலையை பிடித்து கொண்டு கொல்லைப்புற வாசற்படியில் அமர்ந்து விட்டான். அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்தவனுக்கு உடல் முழுவதும் வியர்வை. கனிமொழிக்கு சங்கடமாக இருந்தது. அவனை பயமுறுத்தி விட்டோமே என்று வருந்தியவள் தன்னுடைய பயத்தை முற்றிலும் மறந்து போனாள். அவன் பதட்டம் அடங்கும் வரை சற்று நேரம் காத்திருந்தவள் பிறகு மெல்லிய குரலில், சாரி, சேர்ந்து சாப்பிடலான்னு நினைச்சேன் என்றாள். தலையை உயர்த்தி அவள் முகத்தை பார்த்தான் மலையமான். அவளும் அவனையேதான் பார்த்து கொண்டு நின்றாள். மலங்க விழிக்கும் குழந்தையின் பார்வை. ஒரு கையை உயர்த்தி அவளை அருகில் அழைத்தான். தயங்காமல் வந்து அவனோடு ஒட்டி அமர்ந்து கொண்டாள். அவளை தோளோடு அவன் அணைக்க அவள் தலை தானாக அவன் நெஞ்சில் சாய்ந்தது. அவன் அதை எதிர்பார்க்கவில்லை. நெஞ்சுக்கூடு பலமாய் அதிர நானேற்றிய வில் போல் அவன் உடல் இறுகியது. மனம் மத்தளம் கொட்டியது. அதை அவளும் உணர்ந்தாள். காரணம் புரிந்து சங்கடப்பட்டவள் மெல்ல விலகினாள். சட்டென்று அவளை தன்னோடு இறுக்கி பிடித்து கொண்ட மலையமான், ஏன், என்னாச்சு? அவளை விட மனமில்லாமல். பசிக்கலையா என்றால் குரலே எழும்பாமல். அவளை பார்த்து ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன் இல்லை என்பது போல் தலையசைத்தான். அவன் கண்கள் வேறு கதை சொன்னது. அதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாமல் கனிமொழி எழுந்தாள். பொம்மையை பறிகொடுத்த சிறுவன் போல் அவன் பரிதாபமாக பார்க்க, ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு, மாத்திக்கிட்டு வரேன் என்று அவள் சாக்கு சொன்னாள். அவன் அவளை மேலும் கீழும் பார்த்தான். கொஞ்சம் நனைந்துதான் இருந்தது. தீயை அணைக்க குடத்தை எடுத்து கவிழ்த்த போது தன் மீதும் ஊற்றிக்கொண்டாள் போலும் என்று நினைத்தவன் சரி என்பது போல் தலையசைத்தான். கனிமொழி வீட்டுக்குள் செல்லும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் மீண்டும் ஒரு பெருமூச்சோடு எழுந்து கொட்டகையில் கிடந்த கயிற்றுக்கட்டிலை தூக்கி கொண்டு வந்து கொல்லைப்புறம் வாசலில் நில ஒளியில் போட்டு அமர்ந்தான். கனிமொழி வீட்டுக்குள் சென்றபோது தாமரை அடித்து போட்டது போல் உறங்கிக் கொண்டிருந்தாள். திண்ணையில் எட்டி பார்த்தால் அலமெலுவின் நிலையும் அதுதான். ஒரு பிரளயமே வெடித்து அடங்கியிருக்கிறது.
இவர்கள் எதுவுமே தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்கிற ஆச்சரியத்துடன் உடைமாற்றிக்கொண்டு அவளுடைய கட்டிலை அடுத்துள்ள ஜன்னலில் இருட்டுக்குள் எதையோ தேடி எடுத்துக்கொண்டு கொல்லைப்புற வாசலுக்கு கணவனை தேடி வந்தாள். அவள் வருவாள் என்று தெரிந்தே இருந்தது மலையமானுக்கு. பின்வாசல் நிலைப்படியை அவள் தாண்டியதும் அவளை பார்த்துவிட்டவனின் பார்வை சட்டென்று கூர்மையானது. மறுநிமிடமே கண்களில் குறும்புடன் சத்தம் எழாமல் சிரித்தான். அவன் சிரிப்பதை கவனித்துவிட்டு அவனிடம் நெருங்கியவள், எதுக்கு சிரிக்கிறீங்க என்றாள் அவன் சிரிப்பை ரசித்தபடி. அவன் காரணம் சொல்லாமல் மறுப்பாக தலையசைத்தான். சொல்லுங்க செல்லமாக வற்புறுத்தினாள். ஊருக்குள்ள கல்யாணான பொண்ணுங்களை எல்லாம் பார்த்திருக்கியா? ஏன் புரியாமல் கேட்டாள். என்ன ட்ரெஸ் இது என்றான் அவள் ஆடையை மேலும் கீழும் பார்த்து. கனிமொழியும் குனிந்து பார்த்து கொண்டாள். ஸ்கர்ட் டாப்ஸ் நன்றாகத்தான் இருந்தது. என்னாச்சு, நல்லா இல்லையா கவலையுடன் கேட்டாள். நல்லா தான் இருக்கு, ஆனா அபிக்கு அக்கா மாதிரி இருக்கு, குட்டி பிள்ளை மாதிரி. அபிக்கும் உனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் சொல்ல முடியும், அவளை விட நீ கொஞ்சம் உயரமா இருக்க, அவ்வளோதான் என்றான். இதுக்கு முன்னாடி கூட இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேனே, அப்பெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்லல. அப்போல்லாம் நான் உன்னை இப்படி பார்க்கலையே. எப்படி என்று அவள் கேட்கவில்லை. உதட்டை கடித்து கொண்டு தலை கவிழ்ந்தாள். அவள் உதட்டையே ஊன்றி பார்த்தவன், கனி. அவன் குரல் கனத்த கிசுகிசுப்பாய் ஒலித்தது. அவளால் நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. கனி, இங்கே பாரு, நிமிரு. எழுந்து நின்று அவள் முகத்திற்கு அருகே குனிந்து அவள் பார்வையை சந்திக்க முயன்றான். அவனுடைய அந்த செய்கையில் மலர்ந்த புன்னகையுடன் அவள் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். பா, ஒரு பார்வைக்கே இவ்வளவு கஷ்டம் என்று அழுத்து கொண்டவன் அவள் பார்வை தன்னை தழுவியதும், எப்படி இருக்கேன் என்றான். அவள் கண்களில் சின்னதாய் ஒரு அதிர்ச்சி தோன்றி மறைந்தது. சைட் அடிக்கிறோம் என்று சொல்லுகிறானோ என்பது போல். அவளுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், 6 அடி உயரத்துல நல்லா வாட்ட சாட்டமா திடகாத்திரமா இருக்கேனா என்று கண் சிமிட்டியவன் தொடர்ந்து, என்னோட பொண்டாட்டி நீ, கொஞ்சமாவது எனக்கு ஏத்த மாதிரி இருக்க வேண்டாமா என்றான் அவளை மன்மத பார்வை பார்த்தபடி. குபீர் என்று அவள் முகம் சிவந்து விட்டது. அதை அந்த நில ஒளியில் தெளிவாக கண்டு கொண்டவன் உல்லாசமாக வாய்விட்டு சிரித்தான். அவன் அந்த அர்த்த ராத்திரியில் அப்படி சத்தம் போட்டு சிரித்ததும் பயந்து போனவள் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு தன் உதட்டில் ஒற்றை விரலை வைத்து ஷ் என்றபடி அவரிடம் நெருங்கி வந்தாள். குவிந்திருந்த அவள் உதட்டை சுவைத்து பார்க்க வேண்டும் என்று தனக்குள் எழுந்த ஆவலை செயல்படுத்த முடியவில்லை அவனால். தான் எத்தனை பெரிய கோழை என்பதை அன்றுதான் உணர்ந்தான் மலையமான். ரவுடி, என்னை எப்படி மிரட்டி வச்சிருக்க தெரியுமா நீ? நானா? எப்போ? என்று பெருமூச்சு விட்டவன், இப்போ கூட தான் என்றான் அவள் உதட்டை பார்த்து கொண்டே. அவன் பார்வையிலும் குரலிலும் தெரிந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டவள் சட்டென்று தன் கையில் இருந்த பிரெட்டையும் ஜாமையும் அவன் கையில் திணித்துவிட்டு, சாப்பிடுங்க என்றாள். இதையா என்று கையில் இருந்ததை கவலையுடன் பார்த்துவிட்டு அவன் அவள் இதழ்களை மீண்டும் பார்க்க கனிமொழி சுதாரித்து கொண்டு, மாவு சட்னி எல்லாம் தண்ணி ஊற்றி நாசமாயிடுச்சு என்றால் பேச்சை மாற்றும் உத்தேசத்துடன். அதுக்கு இந்த கருமத்தை நான் சாப்பிடணுமா? ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேணும்னா நான் ஜாம் போட்டு தரேன். அவனிடமிருந்து பிடுங்காத குறையாக வாங்கி பிரெட்டில் ஜாமை தடவி கொடுத்தாள். வாங்கி கொண்டவன், நீயும் சாப்பிடு என்று அவளையும் அருகில் அமர்த்தி கொண்டான். அந்த இரவு விடியவே கூடாது என்று தோன்றியது அவனுக்கு. அவளுடைய அருகாமை, சரசமான பேச்சு எல்லாம் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவளுக்கும் பிடித்துதான் இருந்தது. ஆனாலும் அடுத்த கட்டத்திற்கு அவள் மனம் இன்னும் தயாராகவில்லை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூக்கம் வருது என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் ஓடி மெத்தையில் சுருண்டு கொண்டாள். உறக்கம்தான் எட்டா கனியாக எட்டி நின்று வித்தை காட்டியது. கனியமுதே அத்தியாயம் 21 நிறைவடைந்தது. அத்தியாயம் 22. தென்னந்தோப்பை சுற்றி கட்டியிருந்த கம்பி வேலி மண் உள்வாங்கியதால் ஒரு பக்கம் இழுத்து கொண்டு சாய்ந்துவிட அதை நிமிர்த்தி கல் தூணை சரியாக ஊன்றி வேலியை இழுத்து கட்டி கொண்டிருந்தான் மலையமான். அவன் மனம் முதல் நாள் நடந்த சம்பவங்களை அசை போட்டபடி மனைவியிடமே சுற்றி கொண்டிருந்தது. அவனோடு பண்ணைக்கு வந்தது, தோளோடு தோள் உரச தென்னந்தோப்பை சுற்றி வந்தது. மாடுகள் சண்டையிட்டு கொண்ட போது அவன் அவளுடைய கையை உதறிவிட்டு சென்றதற்காக கோபித்து கொண்டது.
பிறகு சமாதானமாகி அவனோடு சேர்ந்து உணவருந்தியது. அனைத்துமே அவள் தன்னிடம் காட்டும் நெருக்கமாகத்தான் அவனுக்கு தோன்றியது. அது மட்டுமல்ல, அன்று இரவு உறங்காமல் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாளே. ஏன் காத்து கொண்டிருந்தாள்? அதன் பிறகு நடந்தது என்ன? விறகடுப்பை பற்ற வைக்கிறேன் என்று ரகளை செய்து அவனை குலை நடுங்க வைத்தவள் அடுத்து செய்தது என்ன? அணைப்பு. அவன் நெஞ்சில் முகம் புதைத்த நெருக்கமான அணைப்பு. அவளே முன்னெடுத்த அணைப்பு. இதை எப்படி அவனால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும்? அவன் பிறந்து வளர்ந்த சூழல் நவ நாகரிகங்களுக்கு பழக்கப்பட்டது அல்ல. இயல்பான தொடுதல், அணைப்பு எல்லாம் அவன் வாழும் சூழலில் நடைமுறையில் இல்லாதது. அவனை பொறுத்தவரை கணவன் என்கிற நெருக்கம் மனதில் எழாமல் அவளால் அப்படி நடந்து கொண்டிருக்க முடியாது. அதனால்தானே அவன் மனம் சஞ்சலப்பட்டது. அதனால்தானே அவளிடம் நெருங்கினான். பிறகு ஏன் அப்படி ஓடினாள்? ஏதோ விருப்பமில்லாதவளை அவன் கட்டாயப்படுத்தியது போல. இது முதன்முறை அல்ல. இதற்கு முன்னும் பல சந்தர்ப்பங்களில் இதே போல் நடந்து கொண்டிருக்கிறாள். இன்னும் எத்தனை முறை? அவன் மனம் முரண்டியது. உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை என்று எதுவாக இருந்தாலும் பட்டவர்த்தனமாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று தோன்றியது. இப்படி குழம்பி குழம்பி சஞ்சலப்பட்டு நிலை கொள்ளாமல் தத்தளிப்பதை அவன் விரும்பவில்லை. எதிர்பாராத திருமணம்தான், பொருந்தாத திருமணம்தான். எப்படியோ நடந்துவிட்டது. இனி பின்வாங்க முடியாதே. திகட்ட திகட்ட காதலித்து உருகி கரைந்து வாழவில்லை என்றாலும் மனக்கசப்பில்லாத ஒரு வாழ்க்கையை இருவரும் வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அதை சாத்தியப்படுத்த பணம்தான் பிரதானம் என்றால் அதை அவன் சம்பாதித்து விடுவான். அதற்காகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறான். நில்லாத ஓட்டம், இடைவிடாத ஓட்டம். வேலியை கட்டி முடித்துவிட்டு பெருமூச்சுடன் நிமிர்ந்தான். அண்ணா, மாட்டையெல்லாம் ஷெட்டில் அவுத்து கட்டி குளிப்பாட்டுங்க. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, வர லேட் ஆகும் என்று பண்ணையில் வேலை செய்பவரிடம் கூறிவிட்டு கை கால் கழுவியவன் சட்டையை மாட்டிக்கொண்டு பைக்கை கிளப்பினான். வீட்டில் கனிமொழி கல்லூரிக்கு தயாராகி கொண்டிருந்தாள். இவனை பார்த்ததுமே முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி. இதை எந்த கணக்கில் எடுத்துக்கொள்வது என்றிருந்தது அவனுக்கு. அவள் முகத்தை பார்த்தும் பார்க்காமல் கொல்லைப்புறத்திற்கு சென்று சட்டையை கட்டிவிட்டு கிணற்றில் நீர் இறைத்தான். அவளை பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விடுவதற்கு குளித்துவிட்டெல்லாம் தயாராக மாட்டான். பண்ணையிலிருந்து வந்தபடியே நேராக மனைவியை ஏற்றிக்கொண்டு பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வான். அதற்குதான் நேரம் சரியாக இருக்கும். இன்றைக்கு என்ன கிணற்றங்கரைக்கு போகிறான்? குளிக்க போறீங்களா? பஸ் வந்துடுமே. உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள் கனிமொழி. வரட்டும் வரட்டும் என்றபடியே தலையில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு சோப்பு போட்டு நன்றாக குளித்துவிட்டு வந்து உடை மாற்றினான். அவசரமாக தன்னுடைய பொருட்களை கைப்பையில் சேகரித்தபடியே பஸ் போயிட போகுது என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்க, எனக்கு இன்னைக்கு டவுன்ல ஒரு வேலை இருக்கு, உன்னை அப்படியே காலேஜில் கொண்டு விடுறேன் என்றான் அவன். உண்மையில் அவனுக்கு டவுனில் வேலையெல்லாம் இல்லை. அவளோடு பேச வேண்டியிருந்தது. வண்டியில் போகும்போதே பேசிக்கொள்ளலாம் என்றுதான் கிளம்பினான். டவுனுக்கு, அதுவும் அவள் வேலை செய்யும் இடத்திற்கு செல்லும் போது பண்ணையிலிருந்து வந்தபடியே செல்ல முடியாது என்றுதான் குளித்துவிட்டு பெட்டி போட்டு வைத்திருந்த வெள்ளை வேட்டி சட்டையை உடுத்திக்கொண்டு தயாரானான். எப்போதும் தன்னுடைய தோற்றத்தில் அக்கறை கொள்ளாமல் லுங்கியும் டிஷர்ட்டுமாக பண்ணைக்கும் வீட்டுக்கும் சுற்றி கொண்டிருப்பவன் இன்று மிடுக்காக தயாராகி நின்றபோது அவனுடைய உயரத்திற்கும் கட்டுக்கோப்பான உடல் வாகுக்கும் நல்லாதான் இருக்கான் என்று கனிமொழியே எண்ணினாள். வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு 5 நிமிடத்திற்கு இருவருமே எதுவும் பேசவில்லை. கண்ணு கெட்டிய தூரம் வரை வயற்காடுதான். நடுவில் அவனுடைய வண்டி மட்டும்தான் சென்று கொண்டிருந்தது. 10 மாசம் ஆச்சு என்று பேச்சை ஆரம்பித்தான் மலையமான். என்ன 10 மாசம்? புரியாமல் கேட்டாள் கனிமொழி. நமக்கு கல்யாணம் ஆகி. அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. என்ன பேச்சையே காணோம்? மீண்டும் அவனே பேச்சை வளர்த்தான். அப்போதும் அவளிடம் பதில் இல்லை. உடனே வண்டியை ஓரம் கட்டிவிட்டான். என்ன பண்றீங்க? காலேஜுக்கு நேரம் ஆச்சு. பதறியபடி வண்டியிலிருந்து இறங்கினாள் கனிமொழி. இப்ப மட்டும் பேச்சு வருதா? நக்கலாக கேட்டான். இப்ப நான் என்ன சொல்லணும்? நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. எனக்கு புரியல. ஒரு நேரம் இப்படி இருக்க, ஒரு நேரம் அப்படி இருக்க. நான் என்னென்ன எடுத்துக்கிறது? எப்போ எப்படி இருக்கேன் என்று அவள் புரியாதவள் போல் கேட்க அவன் சற்று நேரம் அவள் முகத்தையே வெறித்து பார்த்தான். பிறகு, நேத்து நைட் எதுக்கு அப்படி ஓடுன? அப்படி என்ன நான் உன்னை பண்ணிடுவேன் உன்னோட விருப்பம் இல்லாம என்றான். வருத்தமா கோபமா என்று சொல்ல முடியாத குரலில். கனிமொழிக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவன் முகம் பார்ப்பதை தவிர்த்து வேறெங்கோ பார்த்தபடி நகத்தை கடித்தாள்.
விரல்களில் மெல்லிய நடுக்கம் தெரிந்தது. எதுக்கு இப்படி உதறுது கையெல்லாம்? எனக்கே புரியல. மெல்ல முணுமுணுத்தாள். மலையமான் வண்டியை விட்டு இறங்கி அவளிடம் நெருங்கினான். அவள் அசையாமல் நின்றாள். அவள் கையை பிடித்து நடுங்கும் அவள் விரல்களை நீவினான். மெல்ல அவனிடமிருந்து கையை உருவிக்கொண்டாள் அவள். அவனுக்குள் ஒரு இறுக்கம் வந்தது. சகிச்சுக்கவே முடியாத அளவுக்கு இருக்கேனா என்றான் வறண்ட குரலில். அப்போதும் அவள் பார்வை அவனை சந்திக்கவில்லை. எங்கோ விரித்திருந்த பார்வை தாழ்ந்து தரையில் பதிந்தது. பதட்டம் அதிகமானதன் அறிகுறியாக கீழுதட்டை மடித்து கடித்தாள். கனிமொழி, நான் என்ன செய்யணும்? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? தளர்ந்து போய் கேட்டான். டைம். பார்வையை உயர்த்தி அவன் கண்களை நேருக்கு நேர் சந்தித்து கூறினாள் கனிமொழி. டைமா என்று அவன் புரியாமல் பார்க்க, ஆம் என்பது போல் தலையசைத்து, என்னோட கனவையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போடணும். புது கனவை உருவாக்கணும். ரியாலிட்டியை ஏத்துக்கணும். அதுக்கு டைம் வேணும் என்றாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆணி அடித்தது போல் அவனுக்குள் இறங்கியது. சரி செய்யவே முடியாத அளவுக்கு அவள் வாழ்க்கையை பாழாக்கி விட்டோமோ என்று கலங்கி போனான். அவளுடைய கனவுகளை பற்றி கேட்கும் திராணியே இல்லை அவனிடம். அதெல்லாம் தன் கற்பனைக்கும் எட்டாத விஷயங்களாகத்தான் இருக்கும் என்கிற எண்ணம் வேரூன்றிய மரம் போல் அவன் இறுகி போய் நிற்பதைக் கண்டு, டைம் ஆயிடுச்சு என்றாள் கனிமொழி. பதில் சொல்லாமல் வண்டியை ஸ்டார்ட் செய்தான் அவன். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவனை வீட்டில் பார்க்கவே முடியவில்லை. இதோ 10 நாட்கள் ஆகிவிட்டது. அவளோடு பைக்கில் செல்லும் சற்று நேர பயணத்திற்காக பழுதுபட்டு கிடந்த அவளுடைய வண்டியை அன்று வரை கண்டு கொள்ளாமல் இருந்தவன் அன்று மாலையே மெக்கானிக் ஷெட்டில் உள்ளவர்களை துரிதப்படுத்தி பைக்கை பழுது பார்த்து வீட்டில் கொண்டு வந்து வைத்து விட்டான். அதன் மூலம் அவளை பேருந்து நிறுத்தத்திற்கு அழைத்து செல்லும் வேலையையும் தவிர்த்து கொண்டான். கனிமொழிக்கு நம்பவே முடியவில்லை. அவனுடைய தவிர்ப்பை அல்ல, அவன் தன்னை தவிர்த்தால் தன்னுடைய நிம்மதி குலையும் என்பதை. ஆம், அவனை பார்க்காத முதல் 2 நாட்கள் பெரிதாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அவளுக்குள் ஒருவித தேடல், தவிப்பு, ஏமாற்றம். என்ன கருமுதெல்லாம் என்று கோபம் வந்தது. சுற்றி இருப்பவர்களிடம் எல்லாம் எரிச்சலை கொட்டினாள். பொருட்களை போட்டு உடைத்தாள். பைத்தியமாகிவிட்டோம் என்று எண்ணி தலையில் அடித்து கொண்டாள். ஆனால் நெஞ்சு கூட்டுக்குள் ஒளிந்திருந்த இதயம் தனக்குள் ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தது. அதன் பாரம் அவள் உறுதியை அசைத்து பார்த்தது. வார இறுதிக்காக காத்திருந்தாள். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் அவன் வரவில்லை. ஆள்தான் வந்தது. அடுக்கு டப்பாவில் நிரப்பியிருந்த சாப்பாட்டை எடுத்துச் செல்ல. காற்று போன பலூன் போல் புஷ் என்று ஆகிவிட்டது அவளுக்கு. போடா டேய், நீ வீட்டுக்கு வந்தா என்ன, வரலனா எனக்கு என்ன? உன்னை பார்க்க இங்க யாரும் ஏங்கல என்று வீம்புடன் நினைத்து கொண்டாள். ஆனாலும் மனம் ஏக்கத்துடன் தென்னந்தோப்பையே சுற்றி கொண்டிருந்தது. மகன் வீட்டுக்கு வராமல் இருந்தது அலமேலுவுக்கு பெரிய துன்பம். ஒரு பெண்ணை திருமணம் செய்து வீட்டில் கொண்டு வந்து வைத்துவிட்டு அவன் வீட்டு பக்கமே வராமல் இருந்தால் என்னவென்று எடுத்துக்கொள்வது? அவர்களுக்குள் சண்டை ஏதும் வந்ததாகவும் தெரியவில்லை. என்ன பிரச்சனை என்று தெரியாமல் தவித்து போனார். மகனிடம் பலமுறை கேட்டு பார்த்து விட்டார். அவனோ வேலை என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டான். நம்பும்படியாகவா இருக்கிறது? தாமரைக்கு கனிமொழியின் மீதுதான் சந்தேகம். இவள்தான் ஏதாவது சொல்லி அவனை விரட்டியிருப்பாள் என்று எண்ணிக்கொண்டாள். அவள் மீது கோபம் கொள்ள இன்னொரு கூடுதல் காரணம் கிடைத்து விட்டதால் அவர்களுக்குள் முட்டலும் மோதலும் அதிகமானது. உனக்கென்ன அவ்வளவு திமிர் என்பது தாமரையின் எண்ணம். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா என்பது கனிமொழியின் எண்ணம். இருவருக்கும் நடக்கும் போட்டா போட்டியில் அலமேலுதான் மாட்டிக்கொண்டார். சமாளிக்க முடியாமல் மகனை தேடி சென்றார். என்னப்பா வீட்டுக்கே வராம இருக்க? பாக்குறவங்க என்ன பேசுவாங்க என்றார் வருத்தத்துடன். வேலை இருக்குமா, என்னென்ன பண்ண சொல்ற என்றான் மகன் எரிச்சலுடன். வீட்டுக்கே வராம வேலை செஞ்சு அப்படி யாருக்கடா சொத்து சேர்க்கிற? தாயும் கோபத்துடன் குரலை உயர்த்தினார். ஆமா, அப்படியே நான் சொத்து சேர்த்து ஊரையே வாங்கிட்டேன். ஏமா நீ வேற என்று அழுத்து கொண்டவன், குடியிருக்க ஒரு வீடு கட்ட முடியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டான். மகனின் புலம்பல் தாயின் செவியை எட்டவில்லை என்றாலும் மகனுக்கும் மருமகளுக்கும் ஏதோ பிணக்கு உள்ளது என்பதையும் அதனால்தான் அவன் வீட்டுக்கு வரவில்லை என்பதையும் அவனுடைய நடவடிக்கையிலிருந்து புரிந்து கொண்டவர், இன்னைக்கு ராத்திரி தாமரை அவ வீட்டுக்கு போகணுமா, நானும் கூட போறேன், நீ வீட்டுக்கு வந்துடு, அந்த புள்ள தனியா இருக்கும் என்றார். எனது என்று நிமிர்ந்தவன்,
நீ எதுக்கு அங்க போற? பேசாம வீட்டுல படு என்றான். அதெல்லாம் சரியா வராது, எனக்கு அங்க போனாதான் நல்லா தூக்கம் வருது, நான் போறேன்பா என்று கிளம்பி விட்டார். மா, எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாது என்று அவன் கத்தியதை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. கனியமுதே அத்தியாயம் 22 நிறைவடைந்தது. நன்றி.